கேட்டால் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதத்தின் சொந்த தாய்மாமனார். கொண்டிருக்கிறீர்கள், அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நகையை திருடிவிட்டார் என்ற குற்றச்சாட்டுக்காக ஒருவனை அடிச்சே கொள்றீங்க. நாங்கள் மீடியாவில் இந்த உண்மைகளை எடுத்து சொல்லும் வேலையை செய்து கொண்டிருந்தா இந்த மாதிரி வண்டியை பிடிங்க வச்சுக்கிட்டு 15 நாட்களாக வண்டியை கொடுக்காம ஒரிஜினல் லைசன்ஸு, ஒரிஜினல் ஆர்சி புக்கு, வண்டியோட ஃபைனை கட்டியாச்சு. நான் இங்கே இந்த இஷ்யூவில் தலையிடக்கூடாதுன்றதுக்காக டெய்லி போய் கேளுப்பா என்ன சொல்கிறாங்கப்பான்னு கேட்டால் 15 நாளாக இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காரு. எப்போ கேட்டாலும் ஐயா வெளியில் போயிருக்காரு, மேலே கேட்கணும், டிசியை கேட்கணும். இப்போது சென்று நான் மேலே உதவி ஆய்வாளரை பார்த்து நான் இந்த வண்டி எப்போ சார் தருவீங்கன்னு கேட்டோன்னே இங்கே இருக்க போய் டிசியை போய் பாருங்கள், நான் டிசியை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். தமிழ்நாட்டில் நீங்கள் இங்கே பாருங்கள் நண்பர்களே, உங்களை போன்ற கேமராமேன் தான் இந்த ஜெயபிரகாஷ், உங்களை போன்ற கேமராமேன் தான் இந்த பிரசாத், உங்களை போன்ற விஷுவல் எடிட்டர் தான் இந்த சத்தியமூர்த்தி. உங்களைப் போல எல்லோரையும் போல வயிற்று பிழைப்புக்காக ஒரு ஊடக நிறுவனத்தில் வேலை செய்து உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தான் இவர்கள் வேலை செய்கிறார்கள். இந்த மீடியாவில் வேலை செய்கிறான்ற ஒரே காரணத்துக்காக காவல்துறை இவர்கள் ஒவ்வொருவரையும் இப்படி சித்திரவதை செய்தால் இது எங்கே போய் முடியும் என்பதை ஊடக நண்பர்கள் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இதே போல் ஒவ்வொரு முறையும் அக்யூஸ்டை பிடிச்சி கையை காலை உடைக்கிறது எங்கே போய் முடியும்ட்டு நான் எதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தேனோ அதுதான் அஜித்குமார் விவகாரத்தில் நடந்திருக்கிறது. அவன் நகை திருடானா இல்லையான்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. கூட்டிகிட்டு போய் அடிச்சே கொண்டுட்டாங்க அவனை. இப்படித்தான் காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவரும் கூச்சமே இல்லாமல் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இங்கே இந்த பிரசாத்துக்கு நடந்தது, ஜெயபிரகாஷ்க்கு நடந்தது, சத்தியமூர்த்திக்கு நடந்தது, நாளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கும். காவல்துறைக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது என்ற அராஜக சூழல் தமிழ்நாட்டில் நடக்கிறது. தமிழ்நாட்டில் காட்டாட்சி நடக்குது. இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பதால் தான் சவுக்கு ஊடகத்தை தொடர்ந்து முடக்க இந்த அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. திரு அருண் அவர்களும் இந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். கடத்தல் பண்ணும் அதிகாரிகளை எல்லாம் பதவியில் அமர்த்தி கொண்டு முதல்வர் போய் மன்னிப்பு கேட்பதற்கு வெட்கப்பட வேண்டும். இந்த அதிகாரிகளை கட்டுப்படுத்துறதுக்கு துப்பு இல்லைன்னா இவரெல்லாம் எதுக்கு நாட்டை ஆள்றாரு? இன்னைக்கு வரைக்கும் 15 நாளாக இன்னும் பைக்கு கொடுக்கலன்னா எந்த அளவுக்கு இவர்கள் துணிச்சல் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். பிரசாத்தோட வாகனம் ஏதாவது ஒரு குற்றச்செயல் புரிந்து நீதிமன்றத்தின் உத்தரவில் இதை பறிமுதல் செய்து வைத்திருந்தால் இவர்கள் வாகனத்தை தரமாட்டேன் என்று சொல்லலாம். ஃபைனு பெண்டிங்காக இருந்தால் கூட இவங்க வாகனத்தை தூக்க முடியாது. ஃபைன் நிலுவையில் இருக்கக்கூடிய வாகனத்தை நீங்கள் பறிமுதல் செய்ய வேண்டும் என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய 95% வாகனங்களை நீங்கள் பறிமுதல் செய்ய வேண்டும். இன்றைக்கி ரோட்டில் ஆட்டோமேட்டிக் கேமரா இருக்குது, ஃபைன் தானாக விழுது. எல்லா வெஹிக்கிளுக்கும் ஃபைன் நிலுவையில் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃபைன் பெண்டிங்கிறதுக்காக எதுக்காக இந்த வாகனத்தை பறிமுதல் செய்யணும்? வேண்டுமென்றே என்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் அச்சப்பட்டு என் மீடியாவில் பணியாற்றாமல் விலகி ஓட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காவல்துறை, குறிப்பாக சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் இதை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார். இந்த பொம்மை முதல்வர் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். எது கொஸ்டின்ஸ் இருக்கா பிரதர்? இப்போ கேட்குறேன் சார், வண்டி எங்கே இருக்குது, சாவி கொடுத்துருங்க சார் சொல்லி கேட்கும்போது போய் டிசியை பாருங்கன்னு சொல்கிறாங்க. நான் கேட்டேன் சார், ஃபைனை கட்டியாச்சு, அவுட்ஸ்டாண்டிங் இல்லை, எந்த பவர் அடிப்படையில் நீங்கள் வெஹிக்கிளை டீடைன் பண்ணி வைக்கிறீங்க என்ன கேட்கும்போது நீங்கள் போய் டிசியை ஒரு வார்த்தை பார்த்துருங்கன்னா நான் டிசியெல்லாம் பார்க்க முடியாது சார்,